Good morning students, welcome to Kalabharati Academy. இன்னைக்கு நம்முடைய டிஸ்கஷன் செஷன் 16 ஸ்மூத் மசில்ஸ் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஸ்கெலிட்டல் மசில் பார்த்தோம், இப்போ ஸ்மூத் மசில் பார்க்க போகிறோம். இதுக்கும் அதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது, ஸ்கெலிட்டல் மசிலுக்கும் ஸ்மூத் மசிலுக்கும். தி ஸ்மூத் மசில் ஃபைபர்ஸ் டேப்பர் அட் போத் எண்ட்ஸ், சென்டரை விட ஃபைபர்ஸ் மேலேயும் கிளையும் அப்படி குறுகி சின்னதாக இருக்கும். தட் இஸ் பியூசிஃபார்ம் அண்ட் டு நாட் ஷோ ஸ்ட்ரையேஷன்ஸ். பழைய இதில் ஸ்கெலிட்டல் மசிலில் ஸ்ட்ரையேஷன் எதனால் வருதுன்னு பார்த்தோம், சார்கோலமா நிறைய இருக்கிறதுனால ஸ்ட்ரையேஷன்ஸ் தெரியுது. இதில் அந்த ஸ்ட்ரையேஷன்ஸ் இல்லை. ஓகே, அதனால் நான் ஸ்ட்ரையேட்டட் மசில்ஸ் நம்ம இதை சொல்லுவோம். செல் ஜங்ஷன்ஸ், கேப் ஜங்ஷன்ஸ், அட்ஹரன்ஸ், டைட் ஜங்ஷன்ஸ் இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த மசில்ஸோடைய டிஷ்யூஸை ஒன்றா சேர்த்து இறுக்கி பிடிச்சிருக்கும். செல் ஜங்ஷன்ஸ் ஹோல்டு தம் டுகெதர் அண்ட் பண்டில் டுகெதர் இன் எ கனெக்டிவ் டிஷ்யூ ஷீத். ஸ்மூத் மசில்ஸ் ஆர் இன்வாலண்ட்ரி. இன்வாலண்ட்ரி என்ன அர்த்தம், நம்ம நினைக்கிறபடிக்கு ஸ்டொமக்கு இப்போ சுருங்கிக்க, ஸ்டொமக்கு இப்போ விரிஞ்சிக்கன்னு சொன்னால் அந்த வேலையை அது ஸ்டொமக் செய்யாது, ஹார்ட்டும் செய்யாது. நில்லுனா நிற்காது, ஓடுனா ஓடாது, ஸ்பீடாக அப்படியெல்லாம் போகாது. என்ன அப்போ ஹியூமன் பிரெயினுடைய கான்சியஸ்னஸுக்கு திங்கிங்க்கு ஏற்றபடி அது வேலை செய்யாது. ஓகே, ஸ்மூத் மசில்ஸ் ஆர் இன்வாலண்ட்ரி as their functions cannot be directly controlled. அதனால் அது பேர் இன்வாலண்ட்ரி மசில். இது எங்கே இருக்குது, அக்கர்ஸ் இன் தி ஹாலோ ஆர்கன்ஸ். பாடியில் ஹாலோ ஆர்கன்ஸ் எங்கே இருக்குது, எங்கெல்லாம் சாலிட் ஆர்கனாக இல்லாமல் நடுவில் டியூப்ஸ் இருக்கோ, இல்லை டியூப்லர் ஸ்ட்ரக்சர் கெனால்ஸ் மாதிரி இருக்கோ, அது பூரா ஹாலோ ஆர்கன்ஸ். எக்ஸாம்பிள் யூட்ரஸ், கர்ப்பப்பை, யூரினரி பிளாடர், இன்டெஸ்டைன், குடல், ஸ்டொமக், வயிறு எல்லா இடத்துலையும் இது காணப்படுது. ஃபவுண்ட் இன் தி வால்ஸ் ஆஃப் தி பேசேஜ் வேஸ். எது இது பேசேஜ் வேஸ், பிளட்டு போகிறது வர்றது, காற்று வர்றது போகிறது, அதெல்லாம் பேசேஜ் வேஸ். சச் இன் த ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ் அண்ட் ட்ராக்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி, யூரினரி அண்ட் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இங்கே பூராமே இது காணப்படுது. ஓகே, ப்ரெசன்ட் இன் தி ஐஸ். ஐஸில் எதுக்காக வேண்டி, லென்ஸுடைய ஷேப்பை சுருக்கி விரியறதுக்கும் ஐரிஸை விரிய வைக்கிறதுக்கும் என்ன இங்கே தேவைப்படுது ஸ்மூத் மசில்ஸ். வேர் இட் ஃபங்க்ஷன்ஸ் டு சேஞ்ச் தி சைஸ் ஆஃப் தி ஐரிஸ் அண்ட் ஆல்டர் தி ஷேப் ஆஃப் தி லென்ஸ். இந்த ஸ்கின்லேயும் இது இருக்குது. உதாரணமாக ஹேர் ஃபாலிகல்ஸ், ஹேர் வந்து டக்கு நட்டுக்கு நிற்கிது அப்படிங்கிறப்ப கோல்டு கண்டிஷனில் அல்லது ஃபியர்னால் அதுக்கு இந்த மாதிரி ஸ்மூத் மசில்ஸ் தான் காரணம். காசஸ் தி ஹேர் டு ஸ்டாண்ட் எரெக்ட் இன் ரெஸ்பான்ஸ் டு கோல்டு டெம்பரேச்சர் அண்டு ஃபியர். இந்த மாதிரி கண்டிஷன்ஸுக்கு ஸ்மூத் மசில் இஸ் ஃபண்டமெண்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஸ்கெலிட்டல் மசில். அது போன்ஸ் கூட அட்டாச் ஆகிருக்கு. இது ஸ்ட்ரெயிட்டாகவே எந்த போன்ஸ்லேயும் என்ன நேரடியாக அட்டாச் ஆகிறதில்லை. என்ன அண்ட் கார்டியாக் மசில், கார்டியாக் மசில்லிருந்தும் இது வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா இதனுடைய ஃபங்க்ஷனே டிஃப்ரெண்ட், இதனுடைய ஸ்ட்ரக்சரும் டிஃப்ரெண்ட். என்ன இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் கன்ட்ராக்ஷன் அண்ட் எக்ஸைட்டேஷன் கன்ட்ராக்ஷன் கப்ளிங். எக்ஸைட்டேஷனுக்கும் கன்ட்ராக்ஷனும் எப்படி கப்பிள் ஆகுது, அது எல்லாத்துலேயுமே என்ன இந்த ஸ்மூத் மசில் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் ஸ்கெலிட்டல் மசில் அண்ட் கார்டியாக் மசில். ஓகே, இப்போ ஸ்மூத் மசில் செல்ஸ் ஆர் நோன் அஸ் மயோசைட்ஸ். அது ஏற்கனவே உள்ள பேர் தான். அண்ட் ஹேவ் எ ஃபியூசிஃபார்ம் ஷேப், மேலேயும் கீழே டேப்பராகி இருக்கிறதுனால எப்போ அது மாதிரி இருக்குது, கன்ட்ராக்ஷன் இல்லாமல் நார்மல் ஷேப்பில் ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில் அது மாதிரி இருக்கும். என்ன ஈச் செல் இஸ் ஸ்பிண்டில் ஷேப் ரிலாக்ஸ் ஸ்டேட்டில், ஆனால் கன்ட்ராக்ஷன் ஆகும்போது வேறு மாதிரி ஆகும். தி ஸ்மூத் மசில் இஸ் த ஒன்லி டைப் ஆஃப் மசில். பாடியிலே ஒரே டைப் ஆஃப் மசில் இந்த ஸ்மூத் மசில், வித்தவுட் தி எபிலிட்டி டு பி வாலண்டரிலி கண்ட்ரோல்டு இன் ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன். எந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் சரி, பயங்கர ஸ்பீடில் ஓடுறோம், எந்த டேஞ்சரஸ் கண்டிஷன் எப்படி இருந்தாலும் சரி, நம்முடைய சிந்தனையின் மூலமாக, திங்கிங் மூலமாக நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது டைரெக்டாக. ஸ்மூத் மசில்ஸ் கண்டெய்னிங் டிஷ்யூ நீட்ஸ் டு பி ஸ்ட்ரெச்ட் ஆஃபன். அடிக்கடி அது நிறைய சுருங்கி விரிய வேண்டியிருக்கு, நீளமாகவும் ஸ்ட்ரெச் ஆக வேண்டியிருக்கு. எக்ஸாம்பிள் யூரின் போகும்போது, அல்லது ஃபீசிஸ் மலம் கழிக்கும் போது, அல்லது இது மாதிரி டைஜஷனில் பல்வேறு சமயங்களில் அடிக்கடி ஸ்ட்ரெச் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் இதனுடைய எலாஸ்டிசிட்டி என்ன எவ்வளோ தூரம் நீளமாக நீள்றது, அவங்க எவ்வளோ எலாஸ்டிசிட்டியாக எவ்வளோ தூரம் நீண்டாலும் அதனுடைய டென்சைல் ஸ்ட்ரென்த்தும் அவ்வளவு தூரத்துக்கு தாக்கு பிடிக்கும்.
என்ன டு பி ஸ்ட்ரெச்ட் ஆஃப் அண்ட் ஸோ எலாஸ்டிசிட்டி இஸ் அன் இம்பார்ட்டன்ட் அட்ரிபியூட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ஆஃப் தி ஸ்மூத் மசில். ஓகே, இந்த ஸ்மூத் மசில் ஃபங்க்ஷன்ஸுக்கு ஏற்றபடி அந்த இடத்துல மாறுபட்டு இருக்கும். உதாரணமாக இது ஆர்டீரியல் ஸ்மூத் மசில், தமனிகளில் இருக்கக்கூடிய ஸ்மூத் மசில், பிளட்டை ஹார்ட் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடிய டியூப்ஸில் இருக்கக்கூடிய ஸ்மூத் மசில் என்ன செய்யுதுன்னா, கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கும்போது ரெஸ்பான்ஸ் டு கார்பன் டை ஆக்சைடு பை ப்ரொடியூசிங் வாசோ டைலட்டேஷன், அது விரிஞ்சிடும். வேசோன்னா வெசல், டைலட்டேஷனாக இந்த வெசல் விரிஞ்சிக்கிறோம். அண்ட் ரெஸ்பான்ஸ் டு ஆக்சிஜன், ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும்போது என்ன ப்ரொடியூசிங் வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன், வெசலை சுருக்கிடும். இதுக்கு ஆப்போசிட்டாக லங்ஸில் மட்டும் இதே ஸ்மூத் மசில் வேறு மாதிரி வேலை செய்யுது. லங்ஸில் எப்படி வேலை செய்யுது? லங்ஸில் பல்மனரி பிளட் வெசல்ஸ், லங்ஸுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் வித்தின் தி லங், அதுக்கு பேர் பல்மனரி பிளட் வெசல் ஆர் யூனிக், ரொம்ப வித்தியாசமானவை. எப்படி வித்தியாசமானது? தே வாசோ டைலேட், அது விரியும். எப்போ? when high oxygen tension அதிகமாக இருக்கும்போது. இதுக்கு ஆப்போசிட்டாக செய்யுது. அண்ட் வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் எப்போ? when oxygen falls. அப்போ வெளியில் பாடியில் இருக்கக்கூடிய அதே வெசல்ஸ், பிளட் வெசல்ஸ் என்ன பாடியில் வேறு மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுது, லங்ஸில் வேறு மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுது. அது இருக்கக்கூடிய இடத்துக்கு ஏற்றபடி, வேலைக்கு ஏற்றபடியான ஸ்ட்ரக்சர் மாறுபடுது, வேலை சென்ஸ் மாறுபடுது, ஸ்டிமுலேஷனுக்கு ஏற்றபடி மாறுபடுது. எது ஸ்டிமுலேட் பண்ணுறது? கார்பன் டை ஆக்சைடு அண்டு ஆக்சிஜன். இப்போ இது ஒரு ஸ்மூத் மசில் ஃபைபருடைய ஸ்ட்ரக்சர். ரெண்டு பக்கம் டேப்பர் ஆகிருக்கு. ஸோ திஸ் இஸ் கால்டு, நடுவில் பண்டில் மாதிரி பெருசாக இருக்குது. ஸோ இட் இஸ் ஃபியூசிஃபார்ம். இது வரிசையாக எடுக்கப்பட்டு ஃபுல்லாக ஒரு மஸ்குலர் டிஷ்யூவாக ஃபுல்லாக மசிலாக ஃபார்ம் பண்ணப்படுது. ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், we will meet again in the next class. Thank you very much.